ஹலோ வணக்கம். இது வந்து பேசும் படம்ல நம்ம பார்க்க போற அடுத்த மணிரத்னம் ரெட்ரோஸ்பெக்டிவ். We are going all the way back to the first film of மணிரத்னம் in தமிழ், which is பகல் நிலவு. நான் இன் தமிழ்னு சொல்றேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. அந்த 2 படத்தையும் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். உங்களை விடுற மாதிரி இல்லை. ஸோ இந்த படம் வந்து 1985ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்த வருஷம் வந்து வந்த படம் ஒன்றும் பெரிய படம்லாம் இல்லை. இந்த பாரதி ராஜா ஏதோ முதல் மரியாதைன்னு ஒரு படம் எடுத்திருந்தாராம். அப்புறம் பாலச்சந்தர் வந்து சிந்து பைரவின்னு ஏதோ ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த 2 படத்துக்கு நடுவில் வந்த ஒரு காவியம் தான் இந்த பகல் நிலவு. ஸோ இந்த படத்தை எடுக்கும்போது மணிரத்னம்க்கு வந்து இஸ் 28 இயர்ஸ் ஓல்டு. ஸோ எந்த விதத்துலையுமே வந்து டோன்ட் திங்க் நான் வந்து சும்மா பகல் அப்படி சர்காஸ்டிக்காக சொன்னதுனால இது காவியம் அப்படி இப்படின்னு சொன்னதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. இட் ஹஸ் காட் ஆல் மணிரத்னம் ட்ரைட்ஸ் ஆஸ் யூ ஆர் கோயிங் டு சி. மணிரத்னம் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உணர்வுன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் எடுக்கும்போது அவர் எடுக்கணும்னு நினைச்ச படம் வந்து வாஸ் பேசிக்லி திவ்யா, ஆல்சோ நோன் அஸ் மௌனராகம். இந்த படம் எடுக்கும்போது இன்னொரு படம் எடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த படத்தோட பேரு திவ்யா. அது வந்து அவர் கடைசியா அது பேரு மௌனராகம். ஆனா அது கடைசியா பேசிக்லி வந்து he was carrying a script and which he was not allowed to make for various reasons. It's like a commercial budget. இதுல மோல்டுல செட் ஆகல, இல்ல அதுவால இதுவால அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கன்னட படமும் அதுக்கப்புறம் மலையாள படமும் எடுத்தவருக்கு சரி தமிழ் படமாவது எடுக்க விடுறாங்க, இப்போ இந்த ஏரியாக்குள்ள காலடி எடுத்து வைக்க விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ்ல எடுத்த படம்னு அவரே 2-3 இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ ஹேமந்த், ரீசெண்டா பார்த்ததுனால கேட்குறேன், என்ன வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் பகல் நிலவு? ரீசெண்டாக மாத்திரம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக எண்ட் டு எண்ட் பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி குட்டி குட்டி சீன்ஸ் பார்த்துருக்கேன் நான் பகல் நிலவு. அண்ட் ஐ ஹேவ் மை ஃபியர்ஸ் அபவுட் வாட்சிங் த மூவி. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் those fears were all real. அது மணிரத்னமே வந்து நிறைய விஷயத்துல சொல்லுவார் இல்லையா, நான் வந்து ஒரு படத்தை பண்ணனாக்க ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், என் படத்தை நானே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து he said in many interviews. இது வந்து நாயகனுக்கு இந்த கதினா இந்த படத்தோட கதி என்னன்னு. ரீசெண்டா they asked him, when did you watch Dil Se, the 25th year அப்படின்னு. 25 years ago அப்படின்னு சொன்னார், ரொம்ப வசதியா. So I respect that, like I understand why he says that also, because ஒரு வாட்டி நீங்க படம் எடுத்தீங்கன்னாக்க and he's also explained why he doesn't like watching movies again. ஏன்னா ஃபுல்லா எனக்கு ஃபிளாஸ் தான் தெரியும் அந்த படத்துல, என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, இதை அப்படி பண்ணலையே, இதை பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே. And it's a very very fair thing. If you've done anything creative in your life, you will know that. For painting or music or இதை பண்ணாக்க இச்சா இதை பண்ண மாட்டோமே அப்படின்னு ஒரு கோவம் இருக்கும், which is a very very healthy கோவம் and ஒரு நல்ல விஷயம். ஆனா பகல் நிலவு நீங்க பாக்குறீங்களானாக்க ஐ திங்க் மந்திரத்துல வந்து நீங்க வேற எந்த படம் வேணா கொடுங்க, பகல் நிலவு மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னாக்க I wouldn't be surprised. இதுக்கே அப்படி சொல்லிட்டீங்களே ஹேமந்த். அடுத்தது ஒரு படம் இருக்கு. Okay. I think it is Maniratnam's chosen worst film by himself. Like he said, he just said it himself. Which is like இந்த படம் எடுக்கும்போது தான் நான் ஏன் இனிமே இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டேன்னு ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ பட் இதுவும் அந்த மாதிரி தான். பட் நான் எப்படி இந்த படத்தை பார்க்குறேன்னா, இது வந்து இட்ஸ் லைக் an exercise of learning film making அப்படின்னு நான் நினைச்சேன் ஹேமந்த். I was shocked actually to watch this after watching. See, okay, Pallavi Anupallavi was decent. Okay, adile sala idella vanduchu. Unaru I thought was better. Ninga rendu padathukku appuram for Maniratnam to say I'm still learning, I was shocked, I was surprised. Maybe நான் அவர் வந்து அன்ஃபேரா ட்ரீட் பண்றேன்னு எனக்கு தெரியல. பட் ரெண்டு படம் பண்ணிட்டு இது 3வது படம் வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் நான் எதிர்பார்த்தேன் இதோட. பட் ஆனா இங்க வந்து அகைன் இது வந்து தமிழ் சினிமாக்காக there is lots of compromises that you have to do. For example, இந்த படத்துல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ், நீங்க பல்லவி அனுபல்லவிலையும் சரி உணர்வுலையும் சரி, ஆல் சாங்ஸ் ஆர் இன் as part of montages, லைக் பாலுமகேந்திரா படம் மாதிரி பாட்டு மாதிரி இருக்கும். இந்த படத்துல தான் மைனா மைனா அப்படின்னு இளையராஜாக்கு ஒரு ப்ராப்பர் டைட்டில் சாங்கோட எடுத்த படம் இது. ஸோ அங்கேயே at the outset there is commercial mold or commercial compromises coming in. Yeah, you definitely see signs of future Maniratnam there. Adha ninga the whole point of retrospective, you go back there and you see sala scenes எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு மாதிரி again lot of Mahendran influences, which will come to climax especially in particular. நிறைய influence இருந்தது. But I think he was struggling to
fit in between the commercial cinema and the artistic cinema like nowhere else. And that இது வந்து கால போக்குல வந்து பாத்தீங்கன்னாக்க அது கம்ப்ளீட்டா அந்த டிலாமா போயிடுச்சு, ரொம்ப கிளியரா போயிடுச்சு. நான் அப்படிதான் படம் பண்ணுவேன்ற ஒரு ஒரு மணிரத்னம் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த இருந்த இந்த அந்த கன்ஃபியூஷன், அந்த டைலமா, அந்த காம்ப்ரமைசஸ், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு எது கரெக்ட், எது தப்பு, எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஃபுல்லஸ்ட் கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா 1985. நான் ஏன் 1985 சொல்றேன்னா 2 படமும் வந்த வருஷம், பேக் டு பேக் லிட்டரலி. கண்டிப்பா அந்த படம் முடிச்சிட்டு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு வெயிட் பண்ணும்போது எடுத்த படம் அது ரெண்டும், right? இதே கரெக்ட். கோயில், எஸ், ஃபர்ஸ்ட் பகல் நிலவு, அப்புறம் இதே கோயில். அப்புறம் கோவை தம்பியோட இதே கோவில். அதோட ரெண்டுமே வந்து showed how bad he was caught in between the two எனக்கு என்ன சர்ப்ரைசிங்னா, for a person who's so strong minded and so strong willed, how did he fall for that trap இந்த படத்துல? ரொம்ப சிம்பிள் ஹேமந்த். அவர் வந்து சொல்றாரு, நீங்க என்ன கொன்கினியில படம் எடுன்னா கூட நான் எடுத்திருப்பேன். பிகாஸ் அகைன் மணிரத்னத்தோட எட்டர்னல் பயம் என்ன, எல்லாத்துலயும் சொல்றது என்ன, எனக்கு அடுத்த படம் கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும். That's what he tries even till பொன்னியின் செல்வன். And so நல்லவனா கெட்டவனா மாதிரி இந்த மாதிரி ஒரு haunting. See, மணிரத்னம் நினைச்சா he can make 25 films even today. Like he can, well, time has to be there, but leave out time, right? The fact is he has so much money to make other 25 films. But இந்த ஷூஸ்ட்ரிங் பட்ஜெட்டாக இருக்கட்டும், நான் வந்து கம்மியாக டக்குன்னு எடுப்பேன், நான் பேக்கேஜ் பண்ணி 60 நாள்னா 60 நாள் தான் ஷூட் பண்ணுவேன். அது எல்லாமே வந்து கம்ஸ் ஃப்ரம் திஸ் அந்த அந்த காலத்து இது ஆஃப், நீ இப்போ இந்த படத்தை சரியா எடுக்கலன்னா உனக்கு அடுத்த படம் கிடைக்காது அப்படின்ற அந்த ஸ்ட்ரெஸ் And he's தான். also watched her. He's been part of a studio, right? On the board of the Venus Studio, Venus Studios. or the people that he met. He's had that influence of people working very professionally and people working in a way that execution and outcomes matter more than சும்மா இந்த ஸ்டண்ட் அடிக்கிறதெல்லாம் இல்லாம வெறும் படமா எடுத்துக்க. I see that part. நீங்க சொல்ற part எனக்கு புரியுது. அதாவது experiency to exist, to kind of make movies and look for the other movie. ஆனா நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் சொன்னீங்களா, என்ன முடியல அத்தனை காம்ப்ரமைசஸ். எக்கச்சக்கம். லைக் இட் இஸ், அதாவது வந்து somebody put a gun to your head and say நீ இந்த படத்தை எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி. நான் முதல்ல இருந்தே சொல்றேன். ஸோ லெட்ஸ் கோ பேக் ஃபார் அ செகண்ட் அண்ட் வில் கம் ஹியர். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, இது வந்து இட் இஸ் ஃப்ரம் த ஐஸ் ஆஃப் செல்வம் ஆர் முரளியார் நடிச்ச, முரளியோட 3வது படம். ஓகே, கன்னட முரளியோட 3வது படம். அவரோட வியூ பாயிண்ட்ல இருந்து சொல்ற படம், நாட் சத்யராஜ், விச் கேன் பி அ பிட் கன்ஃபியூசிங். படம் பார்க்கும்போது இது யாரோட வியூ பாயிண்ட்னு தெரியாம இருக்கலாம். பட் நான் நினைக்கிறேன் முரளியோட வியூ பாயிண்ட்ல இருந்து. பட் என்னன்னா, இந்த கதை வந்து இந்த முட்டம்ல வந்து அவர் கன்னியாகுமரியில இருக்கிற முட்டம்ல இந்த ஸ்டோரி இஸ் பிளேஸ்ட். ஓகே, இது எதுக்கு பாரதி ராஜாவோட போய் சண்டை போறாருன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே இட்ஸ் ஓகே, வில் கிவ் இட் டு ஹிம். ஸோ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட ஒரு போய் சேர்ற ஒரு ஆங்கிரி யங் மேன், சுத்தி நானும் பாக்குறேன். நீங்க அந்த காட்ஃபாதர் கதையே வச்சுட்டு ஒருவேளை இவன் இப்படி பண்ணியிருந்தா என்ன, ஒருவேளை அவன் இப்படி யோசிச்சிருந்தா என்ன, ஒருவேளை இந்த குடும்பம் இது மாதிரி இருந்திருந்தா என்ன, இதேதான் வந்து மாத்தி மாத்தி பாக்குறாங்க. So Godfather imagined from the other side. பாதிக்கப்பட்டவங்க சைடுல இருந்து பார்த்தாக்க எப்படி இது இருக்கும் அப்படின்றது எக்ஸாக்ட்லி இஸ் ஒன் அதர் இன்டர்பிரேஷன் ஆஃப் தி காட்ஃபாதர். ரைட். ஆனா இதுல வந்து ஒரு என்னோட மணிரத்னமோட ஸ்பெஷல் சாஸ் எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னா, it still is true to his values, which is he wants to make relationship films. என்னதான் காட்ஃபாதரா இருந்தாலுமே படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறேன். ஸோ இந்த செல்வம் வந்து he falls in love with நீங்க விட மாட்டேன்றீங்க, சொல்றதுக்கு என்ன கதை ஏதோ பின்னாஞ்சி வச்சிருக்கேன், அப்படியே literally dragged it and somehow made a plot out of it. Please go for it. So இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. வேற இந்த பெரியவருக்காக வேலை செய்யற முரளி வந்து சத்யராஜன் இருக்கிற பெரியவர்ன்ற பேர்ல இருக்கிற எல்லா கெட்டதும் பண்ற பெரியவருக்காக வேலை செய்யற முரளி, ஒரு அப்பாவி இளைஞன். அவன் வந்து he falls in love with ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி ரேவதி. அண்ட் what happens to their love story and does he figure out பெரியவர் வந்து தப்பு அப்படின்றத கண்டுபிடிக்கிறானா அப்படின்றது தான். இதுக்கு நடுவுல ராதிகா, சரத்பாபு அவங்களோட லவ் ஸ்டோரி. இதுல நடுவுல 5 பேர் செத்து போறாங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள, எதுக்குன்னே தெரியல. சோ எனிவே, ஸ்பாயிலர் அலர்ட்.
வி ஆர் சேவிங் தம். நீங்க படம் பாக்குறதுன்னா நாங்க இப்பயே சொல்லிடுறோம் இதான் கதை அப்படின்னு. ஸோ ஆனா 5 பேர் யாருன்னு சொல்ல ஹேமந்த். ஸோ அதனால படம் பார்க்கலாம் நீங்க, தப்பு இல்லை. பட் என்ன சொல்ல வரேன்னா, இதுல வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படமே பிக்கப் ஆகுது. அது வரைக்கும் வந்து பை த வே நான் ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஐ திங்க் கமலா கமேஷ இந்த அம்மாவா இன்ட்ரடியூஸ் பண்ணது முதல்ல மணிரத்னமா இல்ல விசுவான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. விசுதானா? சரி, ஓகே, ஆல்ரைட், ஓகே, விசு கெட்ஸ் இட். இல்லைன்னா மணிரத்னம்க்கு அந்த நல்லதும் போய் சேர்ந்துருக்கும். பட் இந்த படத்துல வந்து அவங்க வந்து முரளியோட அம்மாவா வராங்க. பட் எனிவே தட்ஸ் லார்ஜ்லி த ஸ்டோரி. பட் எனக்கு என்ன மொத்த கதையுமே நடக்குது, இல்லாட்டி நடந்திருக்காது. தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ஆக்சுவலி ரைட். ஸோ இட்ஸ் a வெரி கேரக்டர் ட்ரிவன் நேரேட்டிவ் இந்த படம். வந்து பிகாஸ் ஆஃப் இப்போ அந்த செல்வம்ன்ற முரளியோட கதை எப்படி போறது, இல்லைன்னா சரத்பாபு ராதிகா அவங்க லவ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடக்குது, அந்த ஆர்க் தான் பேசிக்கலி அட் தி எண்ட் ஆஃப் திஸ் இது. But we'll leave it there, Hemant. I didn't want to go more into it. Now, what I wanted to say was, எனக்கு இந்த படம் பார்க்கும்போதும் சரி, ஈவன் மோர் ஸோ பல்லவி அனுபல்லவி பார்க்கும்போதும் மணிரத்னமுடைய நிறைய பின்னாடி பண்ண போற நிறைய விஷயத்தோட ட்ரெய்லர் மாதிரி இருந்தது. நான் ஒரு 4-5 சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச 4-5 சொல்லுங்க. பிகாஸ் தோஸ் லார்ஜ்லி ஃபார்ம் இந்த இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல லெட் மீ சே, யாராவது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். சத்யராஜோட பேரு தேவராஜன். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் தேர், ரைட்? அவர் வந்து நல்லது பண்றவர்ன்ற பேர்ல சில ராபின்ஹுட் கூட சொன்ன ஒரு மாதிரி கெட்டவர் தான் அவரு. ஓகே, இல்ல மம்முட்டி வந்து கொஞ்சம் நல்லவன் அப்படின்னு சொன்னா கூட இதுல வந்து இவர் வந்து தேவராஜன் வந்து கொஞ்சம் டைரக்டா கெட்டவர் தான். சரத்பாபுக்கும் முரளிக்கும் நடக்கிற இந்த ஃபேஸ் ஆஃப் வந்து எனக்கு அக்னி நட்சத்திரம்ல வந்து பிரபு கார்த்திக் அப்படி மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் அது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, நிறைய சீன்ஸ் ரைட் யூ குட் see that in that movie. அதாவது நிறைய டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு மணிரத்னம் பண்ணுவாரான்னு எனக்கு ஒரு I was surprised. அதாவது ஓடாத ஒரு படத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, they basically will take parts of that, அந்த பிரேக் டவுனோட கார்ல இருந்து எடுத்து சில பார்ட்ஸ் எடுத்து சரி நீங்க எப்படியும் பார்க்கல, நான் அதை திருப்பி யூஸ் பண்ணிக்கிறேன்னு பண்ணுவாங்க. அது ஐம் சர்ப்ரைஸ் மணிரத்னம் does that. நான் அப்படி பார்க்கல. நான் என்ன நினைச்சேன்னா, தட் இஸ் அதுதான் சில விஷயம் வந்து சில பேரை இப்படிதான் பண்ண முடியும், எப்படி பண்ணாலும் இட் இஸ் ஆல்ரெடி செட் இன் தர் மைண்ட், ரைட்? அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துல வந்து நிழல்கள் ரவி வந்து இந்த பெரியவரோட பையன். இட் ரிசம்பிள்ஸ் நம்ம நாயகன்ல வந்து நிழல்கள் ரவியோட என்ன கேரக்டரோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ரிஹர்சல் மாதிரி தான் இந்த படம். அதே கண்ணாடி, அதே குங்குமம். நீங்க நல்லவரா கெட்டவரான்றது வந்து நீங்க இப்படி கொஞ்சம் சாஞ்சா பகல், இப்படி கொஞ்சம் சாஞ்சா நாயகன், அவ்வளவுதான், ரைட்? சோ அது 4-5 சொல்ல வரேன். சோ அந்த அக்னி நட்சத்திரம் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா வந்து அக்னி நட்சத்திரம் அவர் படத்துல திருப்பி வந்தது. அவர் படம் எங்க இருந்து எடுத்தாருன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, சரத்குமாரே வந்து சரத்பாபுவே வந்து ரஜினியோட இன்னொரு படத்துல வந்து இதே கேரக்டரைசேஷன், which is two people misunderstanding each other. One is an educated government official, the other guy is a rough around the edges person. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த போராட்டம் வந்து சொல்றீங்களா? தீயா என்ன படம் சொல்றீங்க நீங்க? முள்ளும் மலரும். முள்ளும் மலரும். ஓகே ஓகே ஓகே, யா கரெக்ட். யா தட்ஸ் ட்ரூ. நம்ம மகேந்திரன் இன்ஃப்ளூயன்ஸ் சொன்ன நிறைய விஷயத்துல இது ஒண்ணு. ஷூர் நோ क्वेश्चंस அபௌட் இட். நான் சீனே சொல்றேனே, இப்போ வந்து பெரியவர் வந்து சரத்பாபு கிட்ட பொண்ணு கேட்க போறாரு. ஓகே, இட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் மம்முட்டி கோயிங் அண்ட் அவர் சூர்யான்றது யாரு, குலம் என்ன, கோத்ரா என்ன, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுல வந்து சரத்பாபு ஹேண்டில்ஸ் இட் இன் a little bit more in a much better way. உதாரணத்துக்கு கடைசி ஷாட் ஒன்னு இருக்கு, that resembles exactly a நாயகன் ஷாட். if சொல்ல வேணாம்னு சொன்னீங்கன்னா, அது மட்டும் இல்ல, அவர் இறந்து போற அந்த சீனுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்ணாடி விழுந்து it majority of the scenes you feel like, இது எனக்கு இதை விட நான் when we get to பல்லவி அனுபல்லவி I'll tell you எக்கச்சக்க த்ரோ பேக்ஸ் கூட சொல்லுங்க, த்ரோ ஃபார்வர்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரீயூஸ், அதாவது ரீசைக்ளிங் வந்து ஒரு ஒரு தனி டிபார்ட்மெண்டே இருக்குது. ஆக்சுவலா we should probably make that as a separate thing. But yeah, I think நீங்க வேற ஏதாவது டயலாகே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து முரளி வந்து ரேவதியோட கையை பிடிக்கும் போது, தயவு செஞ்சு என் கையை விட்டுரு, கையை பிடிச்சா நெருப்பா இருக்கு, நெருப்பு போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னும் போது இது இவ்வளவு நான் நினைச்சேன் சரி ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு
கம்பளி Like, பூச்சி ஊடுற மாதிரி இருக்குன்றத அப்படியே லைட்டா மாத்தி இதுல 2 வர அந்த டயலாக் வரும். ஸோ ஆமா. யா ஸோ பட் நிஜமாவே வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஐ என்ஜாய்ட் சம் போர்ஷன்ஸ் எக்ஸப்ட் இந்த லாஸ்ட்ல வந்து இந்த பயங்கர ட்விஸ்ட் கொடுத்தது வந்து ஐ குட் நாட் அக்செப்ட் இட் ஹிம். ஆனா ஜென்ரலி ஐ லைக் எப்போ எனக்கு இந்த படம் பிக்கப் ஆச்சுன்னா த மினிட் வேர் யூனோ Sarath Babu almost marries Radhika, and then Sarath Babu sees when Murali and Revati are having like an affair. That's where the movie sort of picked up. Till then it was trying to tell the basic story of what was happening in the கிராமத்துல யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. See, அந்த சீன்ல கூட நீங்க மணிரத்னமோட டச் பார்க்கலாம். Like Sarath Babu sees that they both are hugging and Murali are hugging somewhere in a wooded area, and then he comes upon them and he just walks away. Like typical Tamil படம் மாதிரி இல்லாம like ஒரு அண்ணன் கேரக்டர் வந்து see you saw that glimpse of Mani Ratnam. At the same time இந்த கில்ட் ட்ரிப்பிங், அவ என்ன இவளை பத்தி இன்னொருத்தி சொல்றது, அவ பத்தி இவனை பத்தி அவ சொல்றது was I think very exaggerated, and the worst compromise was Kauntamani comedy in this movie. Yes, அதுக்கு வந்து so let me tell you, we have to go a little bit back as to how this movie came about. So இந்த படம் எடுக்கும்போது மணிரத்னமும் தியாகராஜன் இருக்காரு, சத்யஜோதி தியாகராஜன், அவங்க 2 பேரும் they were supposed to be childhood friends, and Satyajyothi Tyagarajan said we'll make a film. He became a producer, Maniratnam became a director. He said நீ வேணா ஒரு படம் எடு, நான் ஒரு படம் எடுக்கட்டுமா, நீ வேணா ஒரு படம் எடு. But he wanted to make Divya or Maunaragam. He said இல்ல, I wanted a movie in action mold. Then he basically said go talk to Satyaraj. Right? Maniratnam did not even know who Satyaraj was or never seen one of his films also. Okay. Maniratnam, Satyaraj யாருன்னு தெரியும், but he has not seen a single film. He went and asked him, நீங்க ஒரு படம் பண்றீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டி இது மாதிரி பண்ணோம். He was okay with that character. Right? Then he was told that you have to go work with Radhika and Sarath Babu. Right? So he had the germ of the idea, and then he later pulled everything. Then they told him, இது மட்டும் போராது, we need to add a comedy trackன்னு லிவிங்ஸ்டன் இருக்கார்ல, ஆக்டர் லிவிங்ஸ்டன், அவரும் நம்ம GM குமார் இருக்காரு, அறுவடை நாள் ஆர் இந்த தாரை இதுல இவன்ல வந்து கேரக்டர், அவங்க 2 பேரும் எழுதின காமெடி ட்ராக் தான் they inserted it in the middle. So இப்போ if you ask me was this the worst, then Agni Nakshatram or Geetanjali no சொல்லுவேன். Geetanjali was still terrible. This is probably the second most terrible one அப்படின்னு நான் சொல்லுவேன். So yeah, that didn't fit at all. Wait, this was very bad actually. What do you mean like this is the second most bad? அது வந்து இன்னும் மோசமா இருந்ததுன்ற அந்த டிஸ்கோ சாந்தி அது வந்து it was cringy. இது வந்து you almost are able to forgive it because it's in the early 80s or mid 80s ன்றதால வந்து ஒரு சராசரி தமிழ் டைரக்டர் எப்படி எடுப்பாங்களோ அது மாதிரி எடுத்து வச்சிருக்காரு படத்தை. அதுதான் பிரச்சனை. கண்டிப்பா. Including the whole point about lady not trying to sleep with him and exactly with her husband and then Aisari Velan whose son is producing a lot of movies today. அவர் அந்த காலத்துல ரஜினியோட எம்ஜிஆரோட one of the actors that always acted with him, right? அவரோட பார்வையா இருக்கட்டும், அவரோட I don't know who can write such kind of like he didn't write the comedy track, but it doesn't matter, it goes to the director. I completely agree with you. Unfortunately it goes to the director. And நீங்க 28 வயசுன்னு சொல்லும்போது what maybe you are probably a little confused at that point. We'll give Mani Ratnam slack. We'll give him that. என்ன காமெடி கூட வந்து பரவாயில்ல. லைக் அந்த மலையாளம் ஆக்சென்ட் ஃபார் கவுண்டமணி காதுல கேட்க முடியல. அந்த டயலாக்ஸும் வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டு a point of ஒரு மாக்கரி மாதிரி, ஒரு ரொம்ப மாக்கிங்கா இருந்துச்சு. And given we know what Mani Ratnam's sensibilities are today, how did he allow that back then? ன்றது வந்து ஒரு again ஒரு பெரிய correct. Leave that. Right. The editing of how you narrate the plot also is a problem. படம் வந்து there are people dying, important people that are dying. அதுக்கப்புறம் வந்து பனி விழும் பொழுது மாதிரி ஒரு பாட்டு, ஒரு இந்த ட்ரைபல் டான்ஸ் ஒண்ணு,
again, thanks to Mr. Balu Mahendra for Inspiring the idea. the whole He's not the cameraman, by the way. Ramachandra Babu is the yeah, cameraman. it's different. Yeah, ஒரு ரெண்டு இந்த உணர்வு and this one is Ramachandra Babu. Right. Uh, Pallavi was Bal Mahendra. Bal But Mahendra. அந்த இதோட கேமரா ஒர்க்கும் நல்லா இருந்தது. Ramachandra Yes. Babu is known for a lot of Malayalam films. Award So, winning films. Award yeah, winning films நிறைய எடுத்திருக்காரு exactly. அவரு. And இல்ல எனக்கு பிடிச்சிருந்தது. Actually, the cinematography was actually pretty good. location. Exactly. Okay, more than the cinematography. And So, எனக்கு வந்து makeup, Hemant, because none of the folks have any makeup in the film. Like Murali's dad apparently told everybody, நீங்க வந்து இவருக்கு மேக்கப் போட்டே ஆகணும் அப்படின்னு. Like Murali actually comes with his real color in the film. I appreciate the choice of the actor, first of all, Murali playing that role. அது வந்து it's very hard to sell, கண்டிப்பா. given that, there are so many commercial elements involved in the decision. Correct. And yeah, makeup இல்லன்றது again ஒரு பாலு மகேந்திரா இதுவா கூட இருக்கலாம். இன்ஸ்பிரேஷன் தானே. சி இப்போ ஒரு சின்ன பையன், ஒரு 28 வயசு பையன் படம் எடுக்க வந்திருக்காரு, 2 படம் எடுத்திருக்காரு. அவருக்குன்னு ஒரு தார்மீக கோபம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்கிறாங்க, என்னையா இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் மாத்துறதுக்கு தானே இஸ் கமிங். அதை வந்து ஒரு சின்ன சின்ன இடத்துல மட்டும்தான் யூ கேன் ஷோ இட். நான் சின்ன சின்ன இடம்னு என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்ன ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட், ரைட்? ஹவு எஃபெக்டிவ்லி இப்போ அதாவது வந்து சரத்பாபு வந்து சேஸ் உன்னோட முடிவு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே நேரத்துல அந்த பையனோட டைலமா நம்மளுக்கு தெரியுது. அதே சரத்பாபு திரும்பி ஆனா அந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ யூ நோ தட் தெர் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் மணிரத்னம் ஹேவிங் மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஊசலாடிட்டு இருக்குது. Depending on which day he was able to shoot by himself versus somebody else. லைக் இன்னைக்கு நீங்க இது பண்ணாதான் பேச்சக்குன்ற போது ரைட். ஆனா சரத்பாபுக்கும் ராதிகாக்கும் இருக்கிறது ரைட், தட் இஸ் மணிரத்னம்ஸ் ரியல் his deep sensibility, right? Yeah. But when it comes to other things in the it gets buried in it அப்படின்னு நான் நினைக்கிறேன். So ஒரு சைட் கிக் மாதிரி ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பேர் மறந்து போச்சு. நிறைய படத்துல I think தேவி ஸ்ரீ நினைக்கிறேன். அவங்க கேரக்டர் வந்து எதுக்குன்னே எனக்கு purely to enable sympathy, purely to enable guilt tripping and all of that. இது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரோலே கிடையாது. அவங்க யாருன்னே எனக்கு புரியல, எதுக்கு வராங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. So yeah, a lot of these compromises just so நான் சொல்லிருந்தேன். So ஒரு critical almost climax கிட்ட போயாச்சு. அப்போ வந்து trying to close off the comedy by turning Kaunamani into a Muslim and marrying somebody because his wife won't இதெல்லாம் வந்து reconcile with him. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட whatever you were gaining respect for the movie, it just takes it all down. கண்டிப்பா இந்த படத்துல வந்து again I wanted to say ஒரு top 100 இளையராஜா ஃபிலிம்ஸ், இளையராஜா சாங்ஸ் நான் சொல்லுவேன் 10 பாயிண்ட் கூட சொல்லுவேன் நான். ஒரு டாப் 50 வெரி குட் ஆல்பம். நீங்க ஆனா இந்த பாட்டு எஸ்பெஷலி இந்த பூமாலையே இருக்கு இல்லையா, அந்த பூமாலைய பாட்டு வந்து ஒரு டாப் 100 இளையராஜா மியூசிக் சாங்ஸ்னு எடுத்தீங்கன்னா 100% ஷுர் தட் பூமாலையே இஸ் ஒன் ஆஃப் இட். Because of, again, I'm not going to act like an expert, but I will say what it means for others to understand. The song uses the concept of a point counterpoint. என் கண்மணி உன் காதலி அந்த மாதிரி ஒரு சிவகுமார் பாட்டு இருக்கு. மெட்ராஸ் தேனாம்பேட்டா சூப்பர் மார்க்கெட் இறங்கு அப்படின்ற அந்த குருவியில முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிப்பாங்க. and then like back and forth மாதிரி ஓடினே இருக்கும். கரெக்ட். ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த 2 பேர் பாடுறாங்க, இளையராஜா பாடுறாங்க அண்ட் ஜானகி பாடுறாங்க. ஸோ அவங்க 2 பேர் பாடும்பொழுதும் இளையராஜாவோட வரிகளை மட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி தே ஆர் ஆல் கனெக்டட் அண்ட் தே மேக் சென்ஸ். ஜானகியோட வரிகளை பை இட் செல்ஃப், ஜானகியோட வரிகளை எடுத்து பாத்தீங்கன்னா they make sense by itself. And even if you weave them as like one follows the other, it still makes sense. Not only all of this, இது கங்கை அமரனோட fantastic one of genius ways of doing it. கண்டிப்பா கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இளையராஜா இப்போ ஒரு வரி பாடுறாருன்னா அந்த வரியோட கடைசி வார்த்தை கூட இல்ல சிலபலும் அந்த லேடி அவங்க பாடுற ஜானகி பாடுற ஃபர்ஸ்ட் அவங்க பாடுற வரியோட ஃபர்ஸ்ட் சிலபலும் சேம். ஸோ இளையராஜா பாடிட்டே இருக்காரு, லாஸ்ட் சிலபல் வரும்போது ஜானகி அதே சிலபல பாடி she takes off onto another line.
அண்ட் தென் இளையராஜா டேக்ஸ் ஆஃப் அண்ட் தென் ஜானகி டேக்ஸ் ஆஃப். இது இந்த பேரால இந்த மாதிரி, அடுத்த பேரால ஜானகி அண்ட் இளையராஜா. ஸோ இட் இஸ் சச் பியூட்டிஃபுல்லி டன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் பிக்சரைஸ்ட் ரியலி வெல் ஹேமந்த். ஏன்னா இந்த படத்துல வந்து இந்த கேமரா அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். ஷிப் வந்து அப்பவே நான் என்ன சொல்றேன், 90s சினிமா பார்க்க தெரிஞ்ச போதே அந்த சீனை பார்த்து இது எப்படி எடுத்திருப்பாங்க வித்தியாசமா அப்படின்னு இருக்கும். ரொம்ப ஏன்னா அது வந்து அது வரைக்கும் நம்ம பெரிய டைரக்டர்ஸ் சொல்ற நிறைய டைரக்டர்ஸ் வந்து வெரி என்ன சொல்றது, கேமரா வெரி வெரி ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுவாங்க ஆர் அபியூஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட. கேமரா வில் பி லைக் டக்குன்னு திரும்பவும், இல்ல ஜூம் பண்ணும், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணும், இல்லாட்டி ஓவரா. இப்போ பாலச்சந்தர் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸ்ட்ரீம் பிஓவி ஷாட் எல்லாம் நிறைய இருக்கும். நமக்கே வந்து இது எதை பாக்குறோம், நம்ம யாரை பாக்குறோம்னே தெரியாது. ஒரு மாதிரி கண்ணு காமிச்சா அந்த கண்ணுல இருந்து வரும். பட் இதுல வந்து they actually used a lot of things to experiment with, like ஒரு வெஸ்டர்ன் கேமரா மூவ்மெண்ட் ஒரு அந்த காலத்துல ஹாலிவுட் கேமரா மூவ்மெண்ட்ஸ் வந்து they were using dolly shots, to track along with it without it being jarring. ஜாரிங். பாரதி ராஜாவும் ட்ராக்கிங் ஷாட் யூஸ் பண்ணாரு. ஆனா என்ன பண்ணாருன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் மாதிரி ஃபாஸ்டா ஓடும். அது இங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்பீட் வாஸ் வித் தி எடிட்டிங் what exactly the short the music match பண்ணிருந்தாங்க. So I thought it the cut was shorter, which usually doesn't happen with Tamil cinema. ஏன்னா அவங்க டைம் பார்க்கறதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷாட் ஒரு டாலில வச்சாக்க அந்த கேமரா வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓடி முடிச்சாதான் வந்து அந்த ஷாட்டே முடியும். நிக்கும். And they had to prove that they're like great directors or cameramen by actually doing a long shot. கரெக்ட். இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரைட், the camera movement and the editing made it look like it was something like அந்த மியூசிக் வந்து ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு exactly. Yeah, இது வந்து that showed you that okay, it's see மணிரத்னமே யூஸ் பாருங்களேன், it's the first time he's making a song, right? And this shows how much of caliber he had in him, but of course for various reasons wasn't able to come out of it. நான் இன்னொன்னு சொல்றேன், இவ்ளோ சொன்னல இளையராஜாக்காக இவ்ளோ சொன்னல, இளையராஜாவே வந்து ஒரு சில சீன்லாம் வந்து இந்த ஷனா யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணி தேவையே, அதாவது வந்து ஆல்பம்க்கும் அந்த பிஜிஎம்க்கும் சம்பந்தமே. சம் டே ஹி சா இன்னைக்கு நம்ம இதுக்கு பிஜிஎம் போடுறோமா, சரி கொஞ்சம் போட்டு விடு அப்படின்ற மாதிரி இந்த சோகத்தை அண்டர்லைன் பண்றதுக்குலாம் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சியா இருந்தது. அதுவும் you could see that conflict again with மணிரத்னம். ஆக்சுவலா எங்கெல்லாம் மணிரத்னம் வந்தாருன்றது வந்து சில விஷயத்துல தெரியல. ஏன்னா ரைட், I think Manirathnam was struggling with Ilayaraja to say நீங்க இது வரைக்கும் போட்ட மியூசிக் மெசேஜ் இது யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சாவ் சீனோ இல்ல ஒரு லவ் சீனோ ஒரு and again what I saw about this movie was ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு படம். ஓவர்லி சென்டிமெண்டல். அம்மா பையன், அண்ணன் தங்கச்சி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், லவர்ஸ், எல்லாரும் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 75% ஒரு புது மியூசிக் இளையராஜா கொடுத்தாரு. பட் அந்த 25% வந்து இந்த பழைய அந்த லைக் ஸ்டாக் ஆக்டிங் மாதிரி ஸ்டாக் மியூசிக். That's the right word, because இதுக்கு oh my god, இதுக்கு you could have left it without, அது வந்து கிளாஸியா இருந்திருக்கும். பட் இன்ஃபேக்ட் அது நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததே இளையராஜா தான், எங்க வந்து சவுண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. பட் இதுல பார்க்கும்போது வந்து இட்ஸ் லைக் அண்டர்லைன்ட், பாத்துக்கோ சோகம் அழ ஆரம்பி அப்படின்னு சொல்ற நிறைய மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ அதே மாதிரி வந்து ஹேமந்த் நிறைய பாலச்சந்தர் இன்ஃப்ளூயன்ஸும் நான் பார்த்தேன். எப்படின்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அவ கையில வந்து சலங்க வச்சிருப்பா, அப்படி கீழே விழும், அதோட சேர்ந்து பூவும் விழும். நான் வந்து சிம்பாலிசம்க்கு வந்து ஒரு லெவலே எல்லாம் போச்சு. எக்ஸாக்ட்லி. So it's like சலங்கை வந்து it's like I understand that trauma was created by a certain incidentன்றது வந்து பட் ஆனா அதுக்காக சலங்கை வந்து எல்லா இடத்துலயும் திருப்பி அந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் தேவையானது. பை த வே இந்த படத்துலயும் ஒரு லாஸ்ட் சீன்ல வந்து ஒரு ட்ரெயின் வந்துருச்சு. So நினைச்சேன் நான் வரலையும் பார்த்தேன் கொண்டு வந்தாங்க எப்படி, அதாவது சம்பந்தமே இல்லை, ட்ரெயின் தேவையே இல்லை அந்த சீன். It's absolutely not needed, but yeah, it is வந்து yes. So but overall, I mean, I thought it was it's good that he made all these mistakes so that he can actually come and start to undo the mistakes in the subsequent films அப்படின்னு சொல்ல முடியும். So I would say from a ஒரு காலத்துல ரெட்ரோஸ்பெக்டிவ் ரெண்டு பேர் பண்ணுவானுங்க வேலை வெட்டி நம்ம அவங்களே சேவ் பண்றதுக்காக இந்த படத்தை அவாய்ட் பண்ணிடலாம்.
Correct, correct. But it gave me a glimpse of early Maniratnam, of what was going to come. In some places, glimpse ன்னு சொல்றது அதனால்தான். அந்த it மேபி இட் highlight. வாஸ் ஃபார் குட். ஏன்னா இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி ஓகேடா Correct. இந்த மௌனராகம் எடுத்தே ஆகணும். இதுக்கப்புறம் நான் Exactly. எடுக்கலனாக்கா ஐ வில் கோ இன்டு திஸ் கம்ப்ளீட் டைரக்ஷன் வேர் ஐ வில் பி a nobody director. கரெக்ட், கரெக்ட். இதுக்கு பலியான ஒரு டைரக்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சங்கர். சங்கர் Okay. ஆல்வேஸ் சேஸ் ரைட், நான் ஒரு காதல் கதை எழுதி வச்சிருக்கேன், அந்த படத்தை நான் எடுக்கணும்னு நினைச்சேன். இஸ் நாட் ஏபிள் டு டேக் பிகாஸ் த மினிட் வித் ஜென்டில்மேன் அண்ட் காதலன் he went on the other route, right? At least I'm happy that மணிரத்னம் clawed back and came back and he said, okay, நான் இப்படிதான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. So I felt it's a But it's not a mistake. complete redemption, Guru. No, நீங்க not at all. மௌனராகம் வந்தது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். ஆனா மௌனராகம் நாயகன் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவர் வேற ரூட்ல போயிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் லைக் மோர் ஆஃப் அ கமர்ஷியல் மூவி, லெஸ் ஆஃப் அ Sure, ஆர்ட் sure. ஹவுஸ். பட் ஆனா அகைன் இல்லைன்னா படம் கொடுக்க மாட்டாங்க ஹேமந்த். நம்ம என்ன பண்ண முடியும், ரைட்? ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. பட் நான் அதுக்காக வக்காலத்து வாங்குறதுக்காக சொல்ல. ஐம் ஜஸ்ட் சேயிங் ஐ கேன் see his perspective. அவரோட டைலமா எனக்கு புரியுதுன்ற. நீங்க தளபதி வரைக்கும் காசு கொடுக்க மாட்டாங்கன்னா எனக்கு புரியுது. தளபதிக்கு அப்புறம் எவன் தர மாட்டேன்னு சொன்னான் காசு? அது ரைட்டு, அது ரைட்டு. I understand, like maybe he doesn't want to put his own money in on the line or whatever it is, but எனக்கு தெரியல இந்த அளவுக்கு வந்து நம்ம எப்படி தெரியுமா ஹேமந்த், நம்ம தான் இப்போ ரெட்ரோஸ்பெக்டிவ்காக பார்க்குறோமே, ஒரு படமும் இன்டென்ட்ஃபுல்லாக பார்க்குறோம். நம்ம இப்போ பார்க்கும்போது can't you see, are you not able to accept that, in fact he is legitimately trying honestly to make every film a different film, although with commercial elements he's giving it heart and soul to it, right? Don't you feel okay Kanmani இல்ல. had a truth to it or a honesty to it, or don't you feel Not that you much didn't so have? like Okay, I think there is definitely a level of flashiness to it. See நம்ம ஓகே கண்மணி பேசும்போதே நம்ம சொல்லுவோம், லைக் அந்த கேமிங் செக்ஷன்ஸ்லாம் வந்து பியூர்லி ஒரு ஜென் எக்ஸ் இருக்கிறதுக்காக தான் வந்து இன்சர்ட் பண்ணது. ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் ஆர்கானிக். மேபி அவங்களுக்கு அது கரெக்டா ஃபிட் ஆகிக்கலாம். இவங்க 2 பேர் ஓகே, இவங்க யாரா இருந்தா எனக்கு கவலையே கிடையாது. இஃப் யூ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் இன் the characters and if you have confidence in the story that you've written for, which totally was there in the movie, in the story, why do you need all that other unnecessary things going on around it? நான் என்ன சொல்றேன்னா, சரி அது நான் வந்து ஒரு மன்னிக்க எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கேத்த மாதிரி அந்த மாதிரி தான் நான் ஒத்துப்பேன். நான் வந்து நீ வந்து ரொம்ப பியூரிஸ்டா வந்து பார்க்க முடியாது. அது நீங்க சொல்றது நியாயம். அது வந்து தேட மாட்டாங்க, ரொம்ப நாள் ஓட முடியாது. இப்போ நம்ம சத்யஜித் பகார வச்சிருவாங்க அதுக்கப்புறம் மணிரத்னம், லைக் he wouldn't be allow him to make. நான் மௌனராகம் தான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா யூஸ் பண்றேன். ஏன்னா அது வந்து இட் வாஸ் ஆல் அபவுட் 2 people and 2 people only. மத்ததெல்லாம் சர்தார்ஜி ஜோக் இருந்தது. ஓகே, ஒரு வெரி இப்போ பாக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்டர் இதுவா இருந்தது. அப்போ கொஞ்சம் காமெடியா இருந்த மாதிரி தெரிஞ்சது. இப்போ வந்து ஆக்சுவலி ஆர்டா இருக்குது. வெரி வியர்ட் பை தி வே. சோ ஐ அக்ரி. எனிவே, there's not much to talk about பகல் நிலவு, other than I found எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் இருந்து வேணு அரவிந்த். Actually is very somewhat less used in subsequent films. He's a very good actor, and இந்த படத்தையும் I thought he showed good potential in. கொஞ்சம் ஆமா, ரைட். அண்ட் நெல்கல் ரவி பிளேயிங் ஹிஸ் ப்ரீகர்சர் டு ஹிஸ். அதே மாதிரி இன்னொன்று ஞாபகம் வந்தது, சாரி நான் சொல்லிடுறேன். இறந்தவங்களோட மூஞ்ச காட்டக்கூடாதுன்றது மணிரத்னமோட ஏதோ ஒரு இது போடுறது. இதுல கூட தான் முரளி அந்த பூவிலங்கு மோகனை வந்து இது பண்ணிடுவாங்க, அடிச்சு எரிச்சு அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அகைன் முரளி ஓப்பன்ஸ். ஓகே, ஓப்பன் ஆகிற வரைக்கும் யூ see a low angle shot of ஓப்பன் பண்றது. ஓப்பன் பண்ணோன்னா முரளியோட ஃபேஸ் மாறிடும். நெருப்புல செத்துட்டாங்கன்றதால நெருப்புல செத்துட்டாங்க. So it almost நெருப்புல சார்து வந்து இன்னொரு காமன் தீம் கூட ஒரு ஓடிட்டு இருக்கு நிறைய படத்துல. நாயகன், definitely. So anyway, அது வந்து this is Maniratnam's first Tamil film in 19 that came in 1985. Thank you. அடுத்த ரெட்ரோஸ்பெக்டிவ்ல சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.